வெல்லுங்க. பாட்டியா, பாட்டியா, பாட்டி கையெடு. ஒண்ணும் இல்ல, பாட்டி. பாட்டியா, பாட்டி. பாட்டி கூப்பிட்டவனே ஆளா பண்ணான்னு வந்து நிக்குமா? மூஞ்ச பத்தியா? பாட்டி, அடியா கிளவி, எந்திரி. ஐயோ பாட்டியா, பாட்டியா, பாட்டியா. ஐயோ, அப்ப சோறு ஊட்டுறதுக்கு இவ்வளவு பாடாப்படுத்துச்சு. போய் தொலை. இது எந்திரிக்காது. ஐயோ, வேற வழி இல்ல. எடுத்து விடு. உள்ள இருக்கு, வெளியே எடுத்து விடு. இது பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. என்ன உளறீங்க? எதை வெளியே எடுக்கணும்? உள்ள கருப்பாம்பூச்சி இருக்குடி, எடுத்து விடு. கருப்பாம்பூச்சியா? கையெடு. நீ தொட்டாலே உடம்பெல்லாம் கருப்பாம்பூச்சி விடுற மாதிரி இருக்கு. ஓஹோ, நான் தொட்டப்போ கருப்பாம்பூச்சி ஊறுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கருப்பாம்பூச்சியா? அப்பப்பா, வேண்டாம் வேண்டாம். இப்ப தொட்டா மறுபடியும் அதே கருப்பாம்பூச்சி ஊறும். நான் வேணா பாட்டியை எழுப்பி விடுறேன். அவங்க கருப்பாம்பூச்சி எடுத்து போட்டு. பாட்டி வேணா, பாட்டி வேணா. ஐயோ, அதை எழுப்பிடாத. இருக்கிற மன மரியாதை எல்லாத்தையும் வாங்கிடும் அந்த பாட்டி. நீ எடுத்து விடு. நிஜமாவே கருப்பாம்பூச்சி உள்ள இருக்கா? பின்ன நீ என்ன தொடர்ந்து ஆசையில போய் சொல்றனா? ஐயோ கடவுளே, என்ன ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்? சரி சரி, இருங்க, எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன். கத்தாதீங்க, இருங்க. ஐயோ, கொஞ்சம் ஆடாம இருங்க. அப்போ நான் தொட்டா பிடிக்கல, அதானே? நேரம் பார்த்து போய் வாங்குற நீ. கரப்பாம்பூச்சியை எடுத்து விடுடி. அப்பா, அப்படிதான். ஹலோ, புடிச்சாச்சு. எங்க கரப்பாம்பூச்சியா? உடனே விரட்ட ஆரம்பிச்சிருவீங்களா? ஆளை பாரு. அப்பா, முடியல. இந்த கரப்பாம்பூச்சி நம்மள பாடா படுத்திருச்சு. அப்போ முடியலடா சாமி.
ச்சே, கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருச்சிருக்கலாம். பரவாயில்ல, டக்குன்னு கிளம்புவோம். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், எழுந்துறீங்க, எழுந்துறீங்க சார். என்ன? டைம் ஆயிடுச்சுல்ல, எழுந்துறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும். ஐயோ சார், இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். எழுந்துறீங்க. ஐயோ எழுந்துறீங்க, ஏய், எழுந்துறீங்க. அதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமாவா? இப்பவே அவங்களுக்கு ஆபீஸ் டைம் முடியற டைம் வந்திருக்கும். இதுக்கு மேல லேட் பண்ணா கஷ்டமாயிரும். இப்போ கிளம்புனா தானே சரியா இருக்கும். எழுந்துறீங்க. ஐயோ. ம். ஆ, வாங்க. ஆ. ஏய் இரு, ம்? நீ ஒண்ணு என்ன ரெடி பண்ண வேணாம், போய் பாட்டி வர சொல்லு. அவங்க என்ன தூங்கிட்டு தான் இருக்காங்க. எழுப்பி வர சொல்லு. ம், விடிஞ்சிரும். நேத்து நைட்டு கர்ப்பாம்பூச்சி ஞாபகம் இருக்கா? ஏய், என்ன பண்ற? இல்ல இல்ல, நேத்து நைட்டு கர்ப்பாம்பூச்சி வந்தப்போ அவங்கள எழுப்புனீங்கல்ல, முடிஞ்சுதா? அதத்தான் சொல்ல வந்தேன். அவங்கள எழுப்புறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு பதிலா கும்பகர்ணனை கூட எழுப்பிடலாம். அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்ல சார். அதுக்கு நீ ரெடி பண்ண போறியா? ஆமா, நான் தான் ரெடி பண்ண போறேன். அதெல்லாம் வேணாம், நீ போ. இது பாருங்க, தேவையில்லாம அடம் பிடிக்காதீங்க. அங்க அமெரிக்கா கம்பெனி ஆளுங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. லேட்டா போனா உங்களை பத்தியும் நம்ம கம்பெனிய பத்தியும் என்ன நினைப்பாங்க? இப்ப என்ன, உங்களை ரெடி பண்றது நான் இல்ல பாட்டி தான் நினைச்சுக்கோங்க. நான் வேணா கண்ண முடிக்கிறேன். நிஜமாவா? ஏய், இந்த ஒன்றரை கண்ணில் அப்படிலாம் பார்க்க மாட்டல? சத்தியமா பார்க்க மாட்டேன். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ண முடு. குத்து நானா மூஞ்ச பாரு. தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க. ஏய், இது எத்தனை சொல்லு? பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட் டெஸ்ட் பண்றார். தெரியலையே அர்ஜுன் சார். ஓகே ஓகே. இந்தா கூட்டு போ. ஏய். சரி, கொஞ்சம் வழி சொல்லுங்க. இது வேறயா? நேரப்பா. ம். ஏய், அப்பா. சாரி. நேரா போ. நீங்களும் வந்தா தானே என்னாலையும் போக முடியும். கண்ண மூடி இருக்கியா? ம், மூடிதான் இருக்கு. அப்பா. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. அந்த பேஸ்ட் எடு. பேஸ்ட் எங்க இருக்கு? அப்படியே உனக்கு ரைட் சைடு மேல இருக்கு பாரு. ஏய், ரைட் சைடு மேலன்னு. அதான் அதான் எடு. ஏய், கண்ண திறக்காத. குடி, இத குடு. இப்படி. அர்ஜுன் சார், என்ன பண்றீங்க? ஏய், கண்ண மூடு கண்ண மூடு கண்ண மூடு கண்ண மூடு. ஐயய்யய்யா, கண்ணு மூடிட்டு என்ன பண்ண முடியும்? கொடுங்க அத. ஐயா, ஈ ஈ ஆ ஆ. ஏய், பழுதானே வளர்க்குற? வா. அப்பா. என்னடி இவ்வளவு சூடா இருக்க? சுடு தண்ணி சுடத்தானே செய்யும்.
இந்த நேரத்துல பச்சை தண்ணியில எல்லாம் குளிப்பாட்டி விட முடியாது. சுடு தண்ணி ஒத்துரும் தான் கொடுக்கணும். அப்பா ஏய் எதுக்கு சிரிக்கிற? ஓ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய் தொடக்கத்தானே செய்யற, தள்ளி நிறுத்தடா. என்ன ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க? நான் நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி தானே. திருட்டு தாலி கட்டிக்கிட்டவா? ஏதோ ஒண்ணு, நீங்க தானே தாலி கட்டினீங்க. போதும் போதும். இப்போ ஓகேவா? சரி நீ போ, நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். மாத்திக்கிறீங்களா? எப்படி? நீ சட்டை எடுத்து கூட நான் மாத்திக்கிறேன். இந்தாங்க. இப்படி கொடுத்தா எப்படி? பட்டனை கழட்டி கொடு. எல்லாம் நான் பண்ணி விடணும், சட்டை மட்டும் இவர் போட்டு போறான். இந்தாங்க. அதுக்கு தான் சொன்னேன், கேளுங்க. வலிக்குதா? வலிக்குதா? ஆமா. என்னையே பார்த்துட்டே இருங்க, வலிக்காது. எனக்கு நல்லாவே வலிக்கட்டும். என்ன பழி வாங்குறியா? ஆமாமா. ஹலோ, காணோம். கைய கரெக்டா விடுங்க. திரும்புங்க. ஏய், பட்டனை பார்த்து போடு. அது முடியல. ஏன்? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் எனக்கு புரியும், சொல்லு. இல்ல, நான் உங்களுக்கு சட்டை பட்டன் போட்டு விடும்போது ஒரு மாதிரியா இருக்கு. நானே போட்டுக்கிறேன், நீ போட தேவையில்ல. சரி வாங்க. ஐயோ ஆமா ஆமா ஆமா. ஏய் வாங்க. ஏய் என்னடி பண்ற? பேண்ட் போட்டு விடுறேன், காலை தூக்குங்க. காலை எதுக்கு தூக்கணும்? பேண்ட் போடணும்ல. நானே போட்டுக்கிறேன். என்ன சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது உங்களுக்கு யார் ட்ரெஸ் மாத்தி விட்டா? சொல்லுங்க, நான் தானே. அன்னைக்கு வீட்டுக்கு கான்ஷியஸே இல்லாம வந்தீங்களே, அப்ப யார் உங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டா? அதுவும் நான் தான். அப்பெல்லாம் பார்க்காதது இப்ப என்ன பாத்துற போறேன். என்ன எப்படி நான் பேசுற நீ? பொண்டாட்டி புருஷன்னா அப்படிதான். காலை தூக்குங்க. டைம் ஆயிடுச்சு. இரு. ஏய் பாத்து 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 பாத்து. பொறுமையா தான் போடுறேன். ஆமா முடிஞ்சல. முடிஞ்சது. ஒரு நிமிஷம், கோட் எடுத்து தரேன். எடு. இப்பதான் நல்லா இருக்கீங்க. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துறேன். ஆத்தி விடிஞ்சிருச்சா? இப்பதான் ஏதோ கண்ணாசந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? தம்பி இன்னுமா தூங்குது? போய் பாப்போம். என்ன ஒரு மாதிரி இருக்கு? ஹாய், என்ன தம்பி ஒரு மார்க்கமா இருக்கீங்க? கோட் சூட் எல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடியா இருக்கீங்க, எப்படி? ஐயோ, இன்னும் சரியாகலையா? அப்புறம் எப்படி இந்த கோட்டு சூட் எல்லாம்? ஆமா, யார் போட்டு விட்டா? அது நான் இங்க இருக்க, ஏன் மூஞ்சி பார்த்து பதில் சொல்லுங்க. அது என்ன? அந்த போட்டோல இருக்கவதான் போட்டு விட்டோம்.
உண்மையத்தான் சொல்றீங்களா? அவளா? எப்படி? அது ஆ, அது குளிப்பாட்டி. ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுவே நடக்குதே. முதலாளிமாவுக்கு என்ன பதில் சொல்றது? தம்பி, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? பாட்டின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா நான் டொபுக்கு வந்து உங்க முன்னாடி நின்னு இருப்பேன்ல. இல்ல, அதுக்குதான் பக்கத்துல காலிங் பெல் இருக்குல்ல, அத ஒரு அமுக்கமுக்கு நான் வந்திருப்பேன்ல. நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? எப்படி? நல்லா தூங்கி கொரட்டை விட்டுட்டு ஆளப்பாரு. சரி சரி தம்பி, இதெல்லாம் ஒண்ணு பெருசு பண்ணாதீங்க. இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அம்மா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் உங்களை நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டேன்னு சொல்லுங்க. ஐயோ பாட்டி தான், பரவாயில்ல சொல்லுங்க ப்ளீஸ் தம்பி. ஏன்னா தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க. அதனாலதான் நான் அதே திருப்பி திருப்பி சொல்லாத. என்ன இது? எப்ப பாரு அதே சொல்லி. அர்ஜுன் சார், டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஏய் 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 ஏய், கையடி தொடற, கையடி தொடற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தம்பி மெதுவா எந்திரிங்க. அது 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 தம்பி தம்பி, நல்ல கம்பீரமா கான்ஃபிடென்ட்டா போங்க. அவளை தொட விடாதீங்க. போங்க போங்க. போங்க. சார் சார் பாத்து. பாட்டி கொஞ்சம் பேசாம இருங்க, ஆபீஸ்க்கு போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. சார் நீங்க வாங்க. பாட்டி, நான் போயிட்டு வரேன். ஐயே, தம்பி ரொம்ப வீக்கா இருக்கே. இதை எதையும் அந்த அம்மா கிட்ட சொல்லவே கூடாது. அப்புறம் நம்மள முதல்ல வெளிய அமுச்சு விட்டுரும். அப்புறம் சோத்துக்கு திண்டாட வேண்டியதுதான். எவ்வளவோ பார்த்துட்டா இந்த கடையநல்லூர் காந்திமதி, இதையும் பார்த்துருவோம். ஏய், வழிவிடு 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 வழிவிடு. ஏய் சீ, வழிவிடு. பாட்டி ஏய், இரு இரு, இது பாரு. பைய வா, மெதுவா வா. பாத்து பாத்து மெதுவா தம்பியை கூட்டிட்டு வா. மீனாட்சி, அதுக்காக தான் சொன்னேன். அம்மா, முதலாளிமா நான் என்ன பண்ண தெரியுமா? என்னாச்சு? தம்பியை நல்லா குளிப்பாட்டி கோட்டு சூட்டெல்லாம் போட்டு அங்க பாருங்களேன், அந்த டான்ஸ் மாஸ்டர் நந்தா மாதிரி ஸ்டைலா இருக்காரு பாருங்க. அமெரிக்காக்காரன் டிவில பார்த்தானா அசந்துருவான். என்ன சார்? விடு, நானே வரேன். இந்த அமெரிக்கா கான்ட்ராக்ட் கிடைச்சா அது இந்த காந்திமதி பண்ண ட்ரெஸ்ஸிங்காக தான் இருக்கும். பாருங்க பாருங்க. குட் மார்னிங் வசு. குட் மார்னிங். நட்சத்ரா, மீட்டிங்க்கு எல்லாம் ரெடியா இருக்கா? மீட்டிங்க்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நாம போனதும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். கிரேட் ஜாப் நட்சத்ரா. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்கா. உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் மீனாட்சி. மேடம், எங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒண்ணு வேண்டாம். எப்படியும் இது நடக்க போறது இல்ல. நான் ஆசீர்வாதம் பண்ணா மட்டும் நடந்துருமா என்ன? அத்தை, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அக்காவும் மாமாவும் இந்த தடவையும் நம்ம கம்பெனிக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வாழ்த்தி அனுப்ப வேண்டியது நம்மளோட கடமை. அர்ஜுன் மட்டும் தனியா அமெரிக்காவுக்கு போயிருந்தா நிச்சயமா இதுல ஜெயிச்சிட்டு வந்திருப்பான். அத கெடுத்ததே இவதான். இப்ப மீட்டிங்ல பேசுறேன், பிரசன்டேஷன் பண்றேன்னு போகாத ஊருக்கு வழி தேடுறா. என் புள்ளைய இப்படி பார்க்கும்போது என் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் மீனாட்சி. அத்தை ப்ளீஸ், எதுக்கு இப்போ இதெல்லாம்? நீங்க வாழ்த்தலனாலும் பரவாயில்ல, விடுங்க. வசு அக்கா, நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. மீட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க இதுல ஜெயிப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, டைம் ஆகுது, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. மம்மி, நான் போயிட்டு வரேன். பஸ் பாட்டி, என்ன பண்றீங்க? நான் தான் மாடியில இருந்து பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். இப்போ நானே போய் பிடிச்சுக்குவா? பேசாம இருங்க. ஏய், இப்ப நான் என்ன பேசணும்? என்ன இப்படியே கொண்டு போய் அங்க விட்டு
நான் அங்க போய் வேன் முழிக்கணும் அதானே? அந்த அவமானத்துக்கு பதிலா நான் போகாமலே இருக்கலாம்.